அந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக சாண்ட்ரா வெளியே தெரியாம போயிடுச்சோ அவங்க இருக்காங்க. சாண்ட்ரா திவ்யாவை சொல்றேன். ரொம்ப பண்றோம். உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோல 2-3 விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்கன்னா, ஒஸ்ட் கண்டஸ்டன்ட்டா ரெண்டு பேரை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்றதை தான் காட்டுறாங்க. இதுல டெம்ப்ளேட்டா சிலர் இவங்கள தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல, அதை தாண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுதான் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒஸ்ட் கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா பார்வதி எப்படியும் ஒரு 5-6 ஓட்டாவது எல்லா வாட்டியும் வாங்கிடுவாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்து பாருங்க. பார்வதி இருந்த வரைக்கும் திவாகர் இருந்த வரைக்கும் திவாகரும் பார்வதியும் நிறைய ஓட்டை வாங்குவாங்க. ஆனா இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு ப்ரோமோல ஒரு ஓட்டு வந்த மாதிரி கூட காட்டல. ஃபுல் எபிசோட்ல கூட 2-3 ஓட்டு தான் வந்திருக்கும். பார்வதிக்கு நிறைய ஓட்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா ஓட்டும் சாண்ட்ரா திவ்யாக்கு தான் போயிருக்கு. அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரி, யார் பேரை சொன்னாங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல நினைக்கிற சில விஷயங்களை சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமி வராங்க. கெமி என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இவங்க காரம் அதிகமாக இருக்குன்னும் போது சாண்ட்ரா ஒரு மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த கோவத்தை மனசுல வச்சு கூட சாண்ட்ராவோட பேரை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்வதி யார் பேரை சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ரம்யா ஜோவோட பேரை சொல்றாங்க. அதாவது ரம்யா ஜோ தான் இந்த வீக்ல ரொம்ப ஒஸ்டான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி, இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஒஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா வியானா யாரை சொல்லுவாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வியானாக்கும் கானா வினோத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. ஆமா, கானா வினோத் சில இடத்துல ஒரு மாதிரி அஃபண்ட் ஆகிற மாதிரி பேசுறாரு, காமெடின்ற மாதிரி கொஞ்சம் பேசுறாரு. ஆனா எல்லாத்துக்குமே கானா வினோத்தை சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வியானாவோட வாயில ஒரு பேர் வருதுனாலே அது கானா வினோத் தான் வருது. நீங்க மற்ற இடத்துல அவர் இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல, அதனால நாமினேட் பண்றேன்னு கூட சொல்லுங்க, நாமினேஷன்ல கூட அதை சொல்லுங்க. ஆனா வீக் முழுக்க கன்சிடர் பண்ணும்போது அவரை விட போரா பர்ஃபார்ம் பண்ணவங்களா இருக்காங்க. ஏன்னா 2 டீம் இருக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ல. இல்லைனா உங்க டீம்ல கூட நீங்க செலக்ட் பண்ணலான்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கானா வினோத் ஒஸ்ட் கண்டஸ்டன்ட்டா இவங்க சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் கானா வினோத் மேல இருக்க கோவத்தை தான் பார்க்க முடியுதே தவிர இவங்க கரெக்டா சொன்னாங்கன்றதை என்னால் ஏத்துக்க முடியல. சரி, அடுத்ததா சபரி இருக்காரு பாத்தீங்களா, சாண்ட்ராவோட பேரை தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அரோரா இருக்காங்கல்ல, அவங்களும் சாண்ட்ராவோட பேரை தான் சொல்றாங்க. விக்ரமும் சாண்ட்ராவோட பேரை தான் சொல்றாரு, காரணத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் எல்லாமே வெளியே வராம இருந்ததுக்கு சாண்ட்ரா தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தானே அதாவது அவங்க டீமுக்கு ஹெட்டா இருந்தாங்கல்ல, அதனால டேலண்ட் வெளியே வராம விட்டுட்டாங்க. ஸோ அந்த டீம் டேலண்டான டீம், இவங்களால தான் அந்த டீம் தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் கொண்டு வராரு. அடுத்ததா கனி இருக்காங்கல்ல, கனியுமே சாண்ட்ராவை தான் சொல்றாங்க. கனி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த பேட்சை இப்ப நான் போட்டிருக்கேனா, அதாவது ஒஸ்ட் டீம்னு ஒரு பேட்சை போட்டிருக்கேனா, அதுக்கு காரணமே சாண்ட்ரா தான், அதனால தான் நான் அவங்கள சொல்றேன்ற மாதிரி கனி சொல்றாங்க. அடுத்ததா அமித் சொல்றதை நமக்கு 2 பேர் சொல்றதையும் காமிச்சிடுறாங்க. மற்றவங்க எல்லாம் ஒருத்தர் சொல்றதை தானே காமிச்சாங்க, அமித் 2 பேர் சொல்றதையும் காமிச்சிடுறாங்க. அமித் யார் பேரை சொல்றாருன்னா, சாண்ட்ராவோட பேரை சொல்றாரு, திவ்யாவோட பேரை சொல்றாரு. அடுத்ததா திவ்யா சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. திவ்யா யாரோட பேரை சொல்றாங்கன்னா, கனியோட பேரை சொல்றாங்க. அதாவது அவங்க டீம்லயே சொல்லிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் பாருங்க வேற டீம்ல இருக்கவங்கள சொல்றாங்க, ஆனா சிலர் அவங்களோட டீம்ல இருக்கவங்களே சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு திவ்யா கனியை சொல்றாங்களா, கனியை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை சொல்றாங்களா, இவங்க டீமுக்குள்ளேயே மாத்தி சொல்லிக்கிறாங்க. இல்ல என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, ஒன்று பார்வதி நாமினேஷன்ல நிறைய வராம இருக்கிறது என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. இதை தாண்டி வினோத் சொல்றதுக்காக வராரு. வினோத் யார் பேரை சொல்லியிருப்பாரு நீங்க கெஸ் பண்ணுங்களேன். வினோத் ஈஸியான ஆப்ஷன் யாரு, சாண்ட்ராவை சொல்லியிருக்கலாம், திவ்யாவை சொல்லியிருக்கலாம், இல்லைனா பார்வதியை கூட சொல்லியிருக்கலாம். ஆனா வினோத் யாரை தெரியுமா சொல்றாரு, ரம்யா ஜோவை சொல்றாருங்க. ரம்யா ஜோ அவரோட டீம் தான், ஆனா அவரோட டீம்ல இருந்து ரம்யா ஜோவை எதுக்காக சொல்றாரு அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியல. இதை தாண்டி எஃப்ஜே இருக்கான் பாத்தீங்களா, திவ்யாவோட பேரை சொல்றான். சாண்ட்ரா இதுவா என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா சாண்ட்ரா சொல்றதுக்காக வராங்கன்னா, மற்ற 2 டீம்ல இருந்து எவ்வளவு பேர் சொல்றதுக்கு இருக்காங்க. வினோத்தை சொல்லலாம், அதுக்கப்புறம் விக்ரம சொல்லலாம், எவ்வளவு பேரை சொல்லலாம். ஆனா இவங்க யாரை சொல்றாங்கன்னா, திவ்யாவை சொல்றாங்க. அவங்க டீமை சேர்ந்த திவ்யாவை எப்படி சொல்றாங்க, எனக்கு அதுதான் புரியல. யோசிச்சு பாருங்க, திவ்யா அந்த அளவுக்கு மோசமா ஒன்றும் பண்ணலையே. இப்ப சாண்ட்ராவை நிறைய பேர் சொல்றாங்கன்னா, அவங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க, அதனால நிறைய வாக்குவாதம் சண்டைலாம் வந்தது, அதனால கூட சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக சாண்ட்ரா திவ்யாவோட பேரை சொன்னாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பிரஜின் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் திவ்யாவோட பேரை சொல்றாரு. அதே மாதிரி விக்ரம் ஏற்கனவே சாண்ட்ராவோட பேரை சொன்ன பாத்தீங்களா, திவ்யாவோட பேரையும் சொல்றாரு. ஆக மொத்தத்தில் இந்த ப்ரோமோ படி பார்த்தா சாண்ட்ராக்கு ஏகப்பட்ட ஓட்டு வந்திருக்கு. 2வது அதிக ஓட்டு திவ்யாக்கு வந்திருக்கு. ஆனா இதுல நான் திவ்யாக்கு அதிக ஓட்டு வந்ததை ஏத்துக்க மாட்டேன்.
ஏன்னா அந்த அஞ்சு பேர்ல ரொம்ப நேரம் கிச்சன்ல வேலை பார்த்தது திவ்யா தான். அவங்களோட வேலையை ஒழுங்கா தான் பண்ண மாதிரி இருக்கு. மற்ற வாரம் மாதிரி இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, எனக்கு வந்து திவ்யாவை பெருசா செட் ஆகாது. ஏன்னா வந்து எப்ப பாரு ஒரு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் திவ்யா அவங்களோட வேலையை கரெக்டா தான் செஞ்சாங்க. இதுல நிறைய பேர் சொன்னதை காமிச்சாங்க, ரம்யா சொன்னதை காட்டல. ஆனா ரம்யா யாரோட பேரை சொல்லியிருப்பாங்கன்னு நான் இப்பயே சொல்றேன், பார்வதியோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க. எதை வச்சு சொல்றேன்னு தானே கேக்குறீங்க? ஏன்னா பார்வதி அவங்க பேரை சொல்லிட்டாங்கல்ல, அதனால ரம்யா ஜோ பதிலுக்கு சொல்லிடுவாங்க. அதுதான் ரம்யா ஜோவோட வேலை. இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க.